தொடர்ந்து இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் சைட்லேருந்து ரொம்ப கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க 2 பேர் யாருங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. என்னென்ன துறைகள் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரலாம், விரைவில் நமக்கு தெரிய வரலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ மற்ற கட்சிகள் முதலமைச்சர் திரு விஜய் பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிருப்திலேருந்து 25 பேர் அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அமைச்சரவையில் பங்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அது இல்லைங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு உறுதியாக தெரிய வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. கோரிக்கையை அவங்க முன்வைக்கும் போது தாவேகா ஒரு மதசார்பற்ற கட்சி அப்படிங்கிற முன்னிறுத்த அவங்க முயற்சி பண்ணுறாங்களா? இல்லை, உங்களுக்கு என்ன சந்தேகம்? மக்களுக்கு என்ன சந்தேகம்? ஒன்றும் கிடையாது. தாவேகா நினைத்திருந்தால் அதிமுகவுடைய முழுமையான ஆதரவை பெற்றிருக்க முடியும். அல்லது ஒரு பகுதியினர் பிரிந்து ஏற்கனவே வந்து விட்டார்கள். காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதற்கு முன்னாலேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு போயிருக்கலாம். இதை விட்டுட்டு தாவேகா தலைவர் இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அதிமுக ஒரு பிரிவு வந்தாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு செட்பேக் அமையாதா? அதுதான் சொல்ல வரேன். அதை பொருட்படுத்தாமல் முதல்வர் விஜய் என்ன செஞ்சாருன்னா 2 இடங்கள் இருந்தாலும் அந்த கட்சிகளை போய் பார்த்தார். அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் போய் பார்த்தாரு. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் பார்த்தாரு, விடுதலை சிறுத்தையும் பார்த்தாரா இல்லையா? ஆமாம். அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தா ஒரு மதவாத கட்சிக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்ததுன்னு அர்த்தமா? யோசிச்சு பாருங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி தான் நாங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்றது ஆதரவு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சுங்க. அந்த ஆட்சி வந்துருச்சுங்க. ஏச்சு கொடுத்தாங்க? மக்கள் தீர்ப்பு அவங்க பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி கட்சி ஒரு 110 இடம் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னா அது கையமை, அது சந்தர்ப்பவாதம், அது துரோகம் எல்லாம் சொல்லலாம். என்ன என்னமோ இதுக்கு முன்ன போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ் எல்லாமே இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ஆதரிச்சாங்க. சோம்நாத் சட்டர்ஜி சபாநாயகர் இருந்தார். இதெல்லாம் வரலாறுங்க. அதுக்காண்டி சோம்நாத் சட்டர்ஜி துரோகின்னு சொல்லிட முடியுமா? கம்யூனிஸ்ட் காரங்களை போய் துரோகின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது சொல்றவங்க எதைனாலும் சொல்லலாம். ஆனால் கேட்கிறவங்களுக்கு புத்தி இருக்கிறனால தான் அவங்க யாருக்காவது ஓட்டு போடணும். இத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பேருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை அவர் 2 இடமா இருந்தாலும் ஒரு இடமா இருந்தாலும் போய் நின்று கேட்டு வாங்கினார். நினைச்சிருந்தா லம்பா ஏடிஎம்கே வாங்கி நின்றுக்கலாம், செஞ்சிருக்க முடியும். திரு விஜய் அவர்கள் நடவடிக்கை கட்சி தவறு என்று சொல்லி இருக்கிறது. அவர் கட்சியை அதுதான் கேட்கறது. இப்போ திரு விஜய் அவர்கள் அவர் அரசியல் நாகரிகமாக மற்ற கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சார் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஏன் எடப்பாடி சந்திக்கல? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த டேட் வரைக்கும் அவர் தான் இருக்கும் போது அவரை சந்திக்காததான் இப்போ சர்ச்சையா இருக்கு. நீங்க முதல்வர் விஜயா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யறது தான் அவர்களுடைய வேலை. உங்க வேலை. அவருக்கு யாரும் தொடர்பு கொள்ளணும். இல்ல அவரு ஒரு கட்சியின் தலைவரா என்ன வேணா பண்ணலாம் பாருங்க. ஒரு முதலமைச்சரா எல்லாரும் முதலமைச்சரா தான் இதுவரை எந்த முதலமைச்சர் 1948 கூட்டணி ஆட்சி வந்துச்சு. அதே மாதிரி திரு ராஜாஜி அவர்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கல. அவரு எந்தெந்த கட்சி எதிராக இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சியை அமைச்சாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜாஜி செஞ்சது தெரியும் இல்லையா? 52ல. அதுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வர்றாரு. என்ன செஞ்சாரு? ஆட்சிக்கு வந்த உடனே அன்று வரை காங்கிரசுக்கு விரோதி, காங்கிரஸ் ஜென்ம விரோதி நினைச்ச பெரியாரை போய் பார்த்தாரு. ஆதரவு வேணும்னு கேட்டாரு. உங்க ஆலோசனையை கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் ஜென்ம விரோதின்னு பெரியார் அண்ணாவை நினைச்சாரு. அண்ணா அப்படி நினைக்கல. இவரை எந்த காலத்தில் வந்துடக்கூடாதுன்னு அந்த தேர்தலில் அண்ணாதுரை மட்டும் இல்ல திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு தந்தை பெரியார் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த அண்ணாதுரை போய் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவங்களுக்கு பேரறிஞர் அண்ணா நேர திருச்சியில போய் இரவோடு இரவா போய் பார்த்து, நீங்க தான் என்னைக்கு எங்க தலைவர், உங்க ஆலோசனை கொடுங்க, இது உங்கள் ஆட்சிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யணும்னு சொன்னாங்க.
பெரியார போய் அண்ணா சந்தித்து ஒண்ணுங்கிற கூட்டு எப்படி வேணாலும் உங்க இஷ்டம், உங்க கட்சி முடிவு. ஆனா நீங்க இப்படி அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி பெரியாருக்கு சமமாவும் அண்ணாவுக்கு சமமா விஜய் கொண்டு போய் நான் உங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட எவ்வளவு மோசமா நீங்க விமர்சிங்க, நான் பதில் பேசுற வரலாறு வேற, நீங்க மந்திரி சபை அமைப்பதற்காக அந்த ராஜாஜே கொள்ளைப்புறமாக முதலில் இந்தியாவிலேயே கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். அவர் எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி கிடையாது. இதற்காக புதியதாக உருவாக்கப்பட்ட எம்எல்சில ஒரு எம்எல்சி ஆக்குனாங்க. எம்எல்சி ஆக்குனவன மாணிக்க வேலரையும் அவர் என்ன இன்னொரு படையாட்சின்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் சேர்த்து வச்சுதான் கொள்ளைப்புறமாக கட்சி மாற்றி தான் ராஜாஜி முதலமைச்சர் ஆனார். அதனால இந்தியாவிலேயே முதலாக ஆட்சிக்கு வருவதற்காக கொள்ளைப்புறமாக முயற்சிகள் கேட்டு வரும். ஒரு அநாகரிகம் மட்டும் இல்ல, கேவலத்தின் உச்சமா பேசுறாரு. நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லிட்டேன் என்ன கேள்வி செய்ய முடியும். நண்பர்களுக்கான அமைதியா இருக்கேன். சரி சரி, நான் பேசி முடிச்ச உடனே அவரை எப்படி அமைதியா இருந்தேன் அவர் பேசும்போது. சரி சரி, நான் சொல்லிட்டேன். ஓகே, நீங்க சொல்லிட்டாலும் குறுக்க வர்றாரு சார். சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கருத்து முடிங்க, சொல்லுங்க. அதாவதுங்க, நான் தெளிவா வரலாறு சொல்றேன். எப்படி ஒரு கூட்டணி உருவாச்சு, அந்த கூட்டணி ராஜாஜி எப்படி உருவாக்குனாரு, வெளியில இருந்து ஆதரவு வாங்கினாரு. அவர் ஒன்றும் விவரம் இல்லாதவர் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் என்ன செஞ்சாரு, பேரறிஞர் அண்ணா என்ன செஞ்சாரு, வரலாறு சொல்றேன். இந்த வரலாறு சொல்றது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். அதை போய் பெரியார் கேட்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சாரு, எதிரிகளை போய் பார்க்கணும். அதாவது அவர் கொள்கை எதிரி சொல்ல யாரையும் பார்க்கல. யாரை போய் பார்க்கிறாரு, மதசார்பற்ற கட்சிகளை தான் முதல்வர் விஜய் பார்த்தார். அதுல கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று. அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப அது துரோகம்னா அது கம்யூனிஸ்ட் செஞ்ச துரோகம் தானே. நான் என்ன கேட்கிறேன், எப்பவுமே அதிமுகவை பார்த்தாரு, பாஜக கூட்டணி வைத்து அதிமுகவை பார்த்தாரு. நான் கேட்கறதுங்க, தேர்தல் தாங்க கூட்டணி. தேர்தலுக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் ஒன்றும் திமுகவுக்கு அடிமை இல்லை, காங்கிரஸ்க்கு அடிமை இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு கோபம் கேரளா கோபமா இருக்கலாம், அல்லது மம்தா கோபமா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு போரம் வச்சுக்கோங்க. நான் பேசுற விஷயத்த நல்லா கேளுங்க. அதாவதுங்க, என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்களோ திமுக கூட்டணி ஓட்டு வாங்கினாங்க. ஏன் நான் கம்யூனிஸ்ட்காரங்க அவங்கள வந்து நான் பெருமைப்படுத்தணும், துரப்பாண்டிக்கு நான் பதில் சொல்லணும், அதுக்கு சொல்ல வர்றேன். அந்த விஷயம் வந்த பிறகு நீங்க பேசுறது அர்த்தமே இல்லைங்க. அந்த 4 பேரும் இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்க கூடாது. கொடுத்தாங்களா இல்லையா? அதனால அடுத்த 6 மாசத்துக்கு அவர் தானே முதல்வர். அதை மாற்று கருத்து இல்ல. நீங்க நாளைக்கு ஆதரவு வாபஸ் வாங்கணும், அது வேற விஷயம். ஆனா நீங்க அன்னைக்கு இல்ல அவங்க ஆதரவு அப்படிங்கறத நீங்க வந்து காங்கிரஸ் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அமைச்சரவை அதிகாரத்தை பங்கு வேண்டாம், ஒரே நோக்கம் பாஜக உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோங்கிறது இன்னி வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க திமுக தலைவரோட பேசி முடிவு பண்ணி அவர் சம்மதம் சொன்ன பிறகுதான் அவங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி பண்ணலையே. கோழி முட்டையில முன் முட்டை பின் முட்டையில சொல்லுவாங்க, விட்டையில முன் விட்டை பின் விட்டை. நான் முட்டைன்னே சொல்ல வர்றேன். குட்டியில 2 குட்டி போடுதுன்னா 2 குட்டியில வேற குட்டி இல்லை. முதல் போற குட்டியும் குட்டி தான், அது 2வது போற குட்டியும் குட்டி தான். அது ஆதரவு கொடுக்குறாங்க, பதவி வாங்குறாங்களா, அவங்க விருப்பம். இவங்களுக்கு பதவி இல்லையானா வேணாம்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். பதவி இல்லைன்னா சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிங்கிறது எப்படி வரும் சொன்னா, அது கேரளாவிலையும் நடந்திருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்ன சில கட்சிகள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, பின்னால் 1-2 பேர் ஆதரிப்பாங்க. இது இந்தியா முழுக்க உள்ளது. ஐரோப்பாவில் எல்லா தேசங்கள்லையும் நடக்கிறது இதுதாங்க. ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல் அலையன்ஸ் இந்தியா முழுக்க இருக்குங்கிறதுக்காக விமர்சிக்க கூடாது. நான் கேட்கறதுங்க, கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. அதனால அவங்களுக்கு அடிமை இல்லை. எந்த கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஒருத்தர் கூட்டணியா இருக்காருன்னா காங்கிரஸ் அவர் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முடிவு எப்படினாலும் எடுக்கலாம். இதை அறிவியல் ரீதியாகவும் புரியும், நம்ம எந்த ரீதியாகவும் புரிஞ்சுக்கலாம், மனசாட்சி பிரகாரமும். இப்ப எதுக்கு அந்த ஆட்சியை கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்முடைய பாஜக வந்து விடக்கூடாது. இப்ப அதிமுகல இருந்து பிரிந்து அதிமுக இப்ப நான் சொன்ன கணக்குல பிஜேபி கூட்டணி இல்லைன்றாங்க. பிஜேபி தேர்தல் கூட்டணி, அவங்களும் அதிமுக ஒன்றும் அடிமை கிடையாது. இப்ப எந்த முடிவும் எடுக்கலாம். அதனாலதான்
எடப்பாடியார் என்ன செஞ்சாரு, திமுகவே ஆதரிச்சாலும் நம்ம முதல்வராக வரலாம்னு முயற்சி பண்ணாரு, நடந்த விஷயம். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் தலைவரை கொண்டு வந்து நீங்க முதல்வராக கொண்டு வந்தாங்க. அதனாலதாங்க விடுதலை சிறுத்தை தலைவர் 2 நாள் 1 நாள் சொன்னாரு. அதை நீங்க பெருசா எடுக்க வேண்டிய, அவங்க கட்சியை ஆலோசனை பண்ணாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் இணைஞ்சாலும் முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில் இணைஞ்சாலும் அது அவங்க விருப்பம், நாம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடல. அதே மாதிரி பார்க்கிறாரு முதல்வர் விஜய் என்ன செய்யறாரு, எல்லாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் இன்னைக்கு எடப்பாடி மேல புதுசா கரிசனம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சிலருக்கு. நேற்று வரையும் எடப்பாடியை திட்டினவங்களுக்கு இன்னைக்கு ஏன் கரிசனம் இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய கேள்வி தானே. கரிசனம் நான் கேட்கிறேன் சார், திரும்ப சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சந்திக்க போறவர் நீங்களோ நானோ இல்லை, மாண்புமிகு முதல்வர் விஜய். அவரை யாரை சந்திக்கணும், ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அவர் 5 வருஷம் இந்த ஷோவை ரன் பண்ணணும், ஆட்சி நடக்கணும். ஆட்சியே நடக்கலாம் என்ன செய்வாரு, அவர் அதுக்கு ரெடியா இருக்காரு. நாளைக்கு இடையில யாரோ 2 சீட்டு உள்ளவங்க புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, 3 சீட்டு உள்ளவங்க புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவர் தேர்தல் சந்திக்க தயாரா இருக்காரு. ரொம்ப பேர் சந்திக்க தயாரா இல்ல, அதையும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க தேர்தல் சந்திக்க தயாரா? இப்ப சந்திக்க அதையும் என்ன சொல்றாங்க, பெரும்பான்மை கிடைக்கல, நான் தேர்தல் சந்திக்க 2 கட்சி வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உடனடியாக தேர்தல் சந்திக்க விரும்பலைங்கிறாங்க. அதாவது முட்டையிடுற கோழிக்கு தாங்க வழி தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், அதனால நம்ம பேசுறத நம்ம நியாயமா பேசுவோம். அவங்க ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, அதிமுக விளக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அந்த நேரத்தில் நான் 2 பேர் வச்சிருக்கேன், நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லலாம். உங்களை யார் சொல்ல வேணாண்டா, அது அப்ப பார்த்துக்குவோம். இன்னைக்கு தமிழக மக்கள் 108 பேர் ஆதரிச்சிருக்காங்க. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இப்படி எல்லாரும் ஆதரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி நடக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, அதனாலதான் 108 கொடுத்தாங்க. இல்லைன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 108 கொடுத்துருப்பாங்க. மக்களுக்கு விவரம் இல்லாமலா கேட்கிற மக்கள், அவங்களுக்கு நன்றா விவரம் தெரியும். இன்றைக்கு வந்ததுல இருந்து என்ன செய்யறாரு, அவரு 100 யூனிட் 200 ஆக்கிறாரு. திமுக என்ன சொன்னது, மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிறாரு. திமுக தலைவர் பிளங்காயி நடைகிறாரு. என்ன சொல்றாரு, நாங்க செஞ்சதை செய்யறாங்க. ஆனா அம்மா உணவகம்னு ஒண்ணுக்கு நான் இவ்வளவு தூரம் அதை திருப்பி கொண்டு வரணும்னு விஜய் அவர்கள் ஆதங்கப்படுறாரு. இன்னைக்கு வரை அதிமுக காரங்க அதை பாராட்டல. என்ன கேட்கிறேன், தொடர்ந்து வந்து நாம இந்த ஆட்சி வேணும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்ல, காங்கிரஸ் விரும்பினார்கள், ஐயுஎம்எல் விரும்பினார்கள். அவர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு கேட்கிறாரு. முடிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவர் வேணாம்னு சொல்ல போறாரா? அதனால ஆதரவு வெளியிலிருந்து கொடுங்க, கொடுக்கிறவரையும் கொடுங்க. நாளைக்கு உங்களால கொடுக்க முடியல, உங்க 2 சீட்டு, அவர் எந்த வழியும் அவர் பிடிச்சுக்குவாரு. அதனால ஒட்டுமொத்தமா ஒரு மக்களுடைய ஆதரவை கொச்சைப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, ஒரு கட்சி ஆதரவு அளிச்சுற கேவலப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது என்பது அது நல்லது இல்லை. ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு நல்ல கொச்சைப்படுத்தலையே இல்ல யாரா இருந்தா நான் சொல்றேன். காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க யாரு, எந்த அளவுக்கு பேசுறாங்க, காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டவங்க எடப்பாடி பரவாயில்லைங்கறாங்க, தாவேக்கா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க. நான் கேக்குறேன், எடப்பாடி பரவாயில்லைன்னு சொன்னது யாரா? இந்த கேள்வி நீங்க தான் சார் போறீங்க. எடப்பாடி பரவாயில்லைன்னு சொன்னா எடப்பாடி பரவாயில்லை, எடப்பாடி இல்ல நான் கேக்குறேன், எடப்பாடி இந்த மக்கள் அதுக்கு எடப்பாடி நல்லவர்னு அர்த்தம் இல்ல. இதே கம்யூனிஸ்ட் ஒரு அரசியல் கட்சி சரி 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 ஒரு நிமிஷம் உங்க பேச்ச ரசிக்கிற ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் 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 பிரேக் சரி சரி யாரை கேவலப்படுத்தீங்க, டிசிகா இது சொல்ல சார் ஒரு நிமிஷம் உங்க கம்யூனிஸ்ட் ஒரு நிமிஷம் சரி சரி நம்ம நம்ம பிரேக் எடுங்க. மரியாதை சம்பந்தம் நான் அரசியல்வாதி சரி ஓகே 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 சார் கொஞ்சம் அமைதியா ஓகே கொஞ்சம் அமைதியா வருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார் பிரேக் பண்ணலாம்